ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து போன வாரத்துல நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். எலியா ஆகாப்பு ராஜாவுக்கு முன்னாடி போய் 3 வருஷம் பஞ்சம் வருது அப்படின்னு அவன் சொல்றான். கர்த்தர் அவனிடத்துல சொன்னதுனால ராஜாவுக்கு முன்னாடி அந்த தீர்க்கதரிசி எலியா போய் நின்று ராஜா கிட்ட தைரியமா சொல்றான், 3 ஆண்டு பஞ்சம் வரப்போகிறது என்று. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுல நாம தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். அதனால்தான் நம்ம சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ராஜா வச்ச என்ன தலைகளே சீவிடுவானோ, உயிரை எடுத்துருவானோ அப்படின்னு யோசிக்காம எலியா ராஜாவின் முன்னாடி போய் சொல்றான், 3 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது என்று அவன் சொல்றான் தைரியமா. அவன் தைரியமா சொன்னதுனால்தான் கர்த்தர் அவனை கெரித் ஆற்றங்கரையில வைத்து அவனை போஷித்து அவனை அந்த பஞ்ச காலத்துல அவனை பாதுகாத்தார். நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது தைரியமா சொல்லணும், பயப்படாம சொல்லிடலாம். ஏன்னா அது சத்தியம், அது உண்மை. அதனால உண்மையை சொல்றதுக்கு, சத்தியத்தை சொல்றதுக்கு நாம பயப்படக்கூடாது. எப்பவுமே பஞ்சம் வருதுன்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில பஞ்சம் வருதுன்னா, குறைபாடு வருகிறது என்று சொன்னா மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உபாகமம் 11, 16, 17 வேற்று தெய்வங்களை, விக்கிரகங்களை வேண்டுவதனால தான், ஆராதிப்பதனால தான் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைபாடுகள் இதெல்லாம் ஏற்படுகிறது. உபாகமம் 11, 16, 17 உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் உங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை செவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ரொம்ப முக்கியமான காரியம். வேற்று தெய்வங்களை நாம் வழிபடும் போது, அதை நாம நம்பும் போது நம் வாழ்க்கையில என்னென்ன காரியம் நடக்குதுன்னு இங்க நம்ம வாசிக்கிறோம். 17வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறோம். இல்லாவிட்டில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமலும் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். வேற்று தெய்வம், விக்கிரகங்கள் இதெல்லாம் நம்ம செவிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி செவிக்கும் போதுதான் நம் வாழ்க்கையில குறைகள் ஏற்படுது, பிரச்சனைகள் உண்டாகுது, ஆசீர்வாதம் குறைவு ஏற்படுது. நல்லா தெரிஞ்சுங்க, வேற்று தெய்வம் இல்ல விக்கிரகங்கள் அப்படின்னுக்குள்ள அது தெய்வங்களை மட்டும் குறிப்பிடல, கர்த்தரை விட நம்ம எந்த காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, கர்த்தரை விட அதிகமாக எந்த காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது வேற்று தெய்வமாக இல்ல விக்கிரகமாக அது கன்சிடர் பண்ணப்படுது. நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வேற வேற காரியங்களுக்கு முதல் இடம், 2வது இடம், 3வது இடம் கொடுத்துட்டு கர்த்தருக்கு ஒரு 5, 6வது இடத்த நம்ம கொடுப்போம் அப்படின்னா அதுவே வேற்று தெய்வத்தை ஆராதிக்கிற மாதிரி தான். நிறைய பேர் கர்த்தரை விட வேலையை மேன்மைப்படுத்துவாங்க. அவங்களுடைய ஞானத்தை, அறிவை, அவங்களுடைய உழைப்பை, அவங்களுடைய பணத்தை, இன்னும் நிறைய காரியங்களை அவங்க கர்த்தரை விட உயர்த்தி வைப்பாங்க. அப்படி உயர்த்தி எந்த காரியத்தை நம்ம உயர்த்தி வைக்கிறோமோ அதை எதை கர்த்தரை விட அதிகமான நம்பிக்கையும் நம்ம எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு விக்கிரகமாகவும் மாறுகிறது, வேற்று தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது போலவும் ஆகிறது.
அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு முதல் இடம் கொடுப்பதில்ல. கர்த்தருக்கு 2வது இடம் கிடையாது. வாழ்க்கையில நம்ம முதல் இடம் கொடுக்கணும் கர்த்தருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. எப்போ நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, முதலிடம் கொடுக்காம, வேற காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுப்போம்னா, அதுவே வேற்று தெய்வமாக, விக்கிரமமாக மாறி விடுகிறது. அதனால் நம் வாழ்க்கையில குறைபட ஆரம்பிக்கிறோம். பிரச்சனைகள் நமக்கு உண்டாகுது. துன்பங்கள் நமக்கு உண்டாகிறது. கஷ்டங்கள், பாடுகள் இதுவெல்லாம் நமக்கு உண்டாகும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்கிற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றார் கர்த்தர். நீ 100 காரியம் கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு 100 காரியத்தையும் கொடுப்பார். எப்போ அப்படின்னா, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல் இடம் கொடுக்கும்போது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று. செழிப்பு என்பது என்ன? வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நம்ம உயர்வு அடைவது, மேன்மையா இருப்பது, நன்றாய் இருப்பது. வாழ்க்கையின் ஒரு பகுதியில மட்டும் இல்லை, என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நாம் செழிப்பாய் இருக்கணும்ன்றது தான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தரை நம்புகிறவன், அதாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற மனுஷன் செழித்திருப்பான். வாழ்க்கையில் எல்லா விதத்திலும், எல்லா காரியத்திலையும், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் அவன் வெற்றிகரமாக ஜெயம் உள்ளவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் நாம கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுப்பதுல நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலிடம் நம்ம கர்த்தருக்கு நாம கொடுக்கணும். இல்லைன்னா நாம எதற்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அதுவே அந்நிய தெய்வமாகவும் விக்கிரமாகவும் எண்ணப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். இங்க கர்த்தர் இந்த எலியாவுக்கு வாக்கு கொடுத்த உடனே அவன் ராஜாவின் முன்னாடி போய் தைரியமாக 3 வருஷம் பஞ்சம் வருகிறது என்று சொல்லுகிறான். கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். 1 ராஜாக்கள் 17:2 பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது, இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக கெரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கெரித் ஆற்றங்கரையில நீ போய் தங்கி இரு, அங்க உனக்கு தண்ணி வரும், உனக்கு சாப்பாடு வரும். தண்ணி அந்த கெரித் ஆற்றங்கரையில தண்ணி வர்றதுனால, அந்த ஊற்று இருக்கிறதுனால நீ தண்ணி குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கோ. காகத்துக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அந்த காகம் ராஜாவோட அரண்மனையில போய் கறியையும் ரொட்டியையும் உனக்கு கொண்டு வரும், நீ சாப்பிட்டு நிம்மதியா அந்த இடத்துல இரு என்று சொல்லி எலியாவுக்கு கர்த்தர் சொல்றார். காகத்தை எலியா இருந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்பல, கர்த்தர் எலியாவை கெரித் கரைக்கு போக சொன்னார் பாருங்க, அங்கதான் காகத்தை அனுப்புகிறார். நாமும் கூட கர்த்தர் எங்க போகணும்னு சொல்றாரோ, எங்க இருக்கணும்னு சொல்றாரோ, எந்த இடத்துல நாம இருக்கணும்னு சொல்றாரோ அந்த இடத்துல நாம இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் ஒழிய, அவர் சொல்ற காரியத்தை நம்ம நிறைவேற்றும் போதுதான். அதனால்தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவருக்கு செவி சாய்க்கணும். அப்படி நாம செவி சாய்க்கிறோம்னா அவர் பேசுகிறத நம்ம கேட்போம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ கர்த்தரை போதிக்கும்படியாய் ஜெபிக்கணும், அவர் நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் ஜெபிக்கணும், அவர் நமக்கு வழிகாட்டும்படியாய் ஜெபிக்கணும். இந்த 3 ரொம்ப முக்கியமான காரியம். காலையில எழுந்த உடனே நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, எனக்கு போதிங்க, இந்த நாள்ல என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிச்சு பாருங்க. அந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களை வழி நடத்துவார். இதுதான் வழி, இதுல போ அப்படின்ற காரியங்களை சொல்லுவார், திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நிறைய டைம் கர்த்தரிடத்துல நாம நிறைய டைம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குற ஒழிய
நாம கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்பதில்லை, அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்பதே இல்லை, நம்ம அவருடைய வழிநடத்துதலை நம்ம கேட்பதில்லை, அவர் போதிக்கிறத நம்ம கேட்பதே இல்லை. ஆனா ஆண்டவர் முன்னாடி நாம பல்சர் கடைக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு போற மாதிரி நம்ம தேவைக்குரிய லிஸ்ட் எடுத்துன்னு போய் மடமடன்னு படிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு அதை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அவர் என்ன பேசுறாரு, அவர் அதுல என்ன ஆலோசனை சொல்றாரு, என்ன அந்த காரியத்துல அதுல இருந்து வெளியே வர என்ன வழி நடத்துறாரு அப்படின்றத நம்ம கேட்கறதே இல்லை. அவர் போதிக்கிறத நம்ம கேட்கறதே கிடையாது. ஒன் சைடாகவே இருக்கிறது, ஒரு பக்கமாக தான் இருக்குது. கர்த்தரிடத்துல நாம் கொள்ளுகிற கம்யூனிகேஷன், அவரோடு கொள்ற ஐக்கியம் ஒரு பக்கமா தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கறதே இல்லை. யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள்னா நம்ம தான் கர்த்தர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, நாம அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்போம் என்று. அதனால்தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள அவருடைய குரல் கேட்கிறது, அவருடைய வழி நடத்துதல் நமக்குள்ள ஏற்படுது, அவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு உண்டாகுது, அவர் போதிக்கிறது நமக்கு கிடைக்குது, அவர் கொடுக்கிற ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதன் வழியாகத்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி உண்டாகுது, ஜெயம் உண்டாகுது. ஏதோ நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து என் அறையில வந்து என்னை விடுவிக்கிறார் அப்படின்றது இல்லை. அது மாத்திரம் இல்லை, அதுதான் ரொம்ப ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. அப்படியே ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே வானத்துல இருந்து இறங்கி, பரலோகத்துல இருந்து இறங்கி அவங்க அறைக்கு வந்து, உன்னை நான் விடுவிக்கிற மகனே மகளே, இன்னையில இருந்து நீ விடுதலை அடைஞ்சிட, இல்லை உன் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறோம். ஆனா அவர் பரலோகத்துல இருந்து வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் பரலோகத்துல இருந்து அப்படியே மேல அப்படியே மிதந்துக்கினே அவர் கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? வாசிப்போம். கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஏற்கனவே இயேசு உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் பரலோகத்துல இருப்பது எவ்வளவு நிஜமோ அந்த அளவுக்கு அவர் நமக்குள்ள இருப்பதும் 100% நிஜம்தான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். நாம ஐக்கியப்பட்டிருக்கிறோமா இல்லையா, அவர் நமக்குள்ள இருக்கிறாரா என்ற விசுவாசம் நமக்கு இருக்குதா இல்லையான்றதுதான் கேள்வியாக இருக்கிறத ஒழிய, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார், நமக்குள்ள தங்கி இருக்கிறார். இன்னும் வேதம் சொல்லுது, அவர் நமக்குள்ள உலாவுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்குள்ள வாழ்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இயேசு ஒன்றும் பரலோகத்துல இருந்து நம்ம ஜெபிக்கும் போது வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கும் போது இயேசுவே வாரும், ஆவியானவரே வாரும், ஆண்டவரே வாங்க 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 அப்படின்னு நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மகிமையின் ரகசியமாக இயேசு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்க நம்பிக்கை இருக்குதுன்னா இயேசு பரலோகத்துல இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஜபத்துல அவர் வரப்போறதும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட நீங்க அப்படி ஜெபிச்சீங்கன்னா அவர் சொல்றது, நான் பரலோகத்துல இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து உங்களுக்குள்ள தான் நான் இருக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற என்னை நீங்கள் விசுவசிங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். 8:32, யோவான் 8:32. அப்போ சத்தியம் என்ன? இயேசு பரலோகத்துல எவ்வளவு நிஜமாக இருக்கிறாரோ அதே நிஜத்தோடு அவர் நமக்குள்ள வாழ்கிறார் என்பதுதான். அப்ப நமக்குள்ள இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாமே, அவர்கிட்ட நம்ம அவர் போதிக்க நாம அவர்கிட்ட ஜெபிக்கலாமே, அவர் வழி நடத்த ஜெபிக்கலாமே, ஞானத்தை கேட்டு ஜெபிக்கலாமே.
இதுதான் சரியான ஜெபம். ஒரு காரியத்தை வேணும்னு நம்ம கேட்பதை விட அந்த காரியத்தை பெறக்கூடிய ஞானத்தை, அதுக்குரிய போதனைய, அதுக்குரிய ஆலோசனைய, அதுக்குரிய வழி நடத்துதலை கேட்டு ஜெபிச்சு பாருங்க. கொஞ்ச நாள்ல உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை தரம் உயரும். நீங்க மேன்மை அடைவீங்க. நீங்க ஜெயம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டாயிருக்கும். இங்க பாருங்க, எலியாவுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அவர் வழி நடத்துகிறார், அவர் போதிக்கிறார். நீ கெரித் கரையில போய் இரு அப்படின்னு. ஒருவேளை போதனையை கேட்காம எலியா இருந்திருப்பானா, இந்த பஞ்ச காலத்துல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். ஒருவேளை பஞ்சத்துல கூட அவன் செத்துருப்பான். நிறைய கிறிஸ்தவர்கள் குறைப்பட்டு போறது, வாழ்க்கையில துன்பப்படுறது, கஷ்டப்படுறது, வியாதியிலேருந்து வெளியே வர முடியாம மரித்து போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அவங்க கர்த்தரை ஏதோ தேவைகளுக்காக அவங்க வேண்டுற மாதிரி தான் இருக்குது. தேவைக்கு மட்டுமே அவரை தேடுற மாதிரி இருக்குது. தேவைக்காக, ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடணும். வேதம் சொல்லுது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். மத்தேயு 7:7. கர்த்தர் கேட்க தான் சொல்றாரு. ஆனா கேட்டு ஒரு காரியத்தை பெறுறத விட அந்த காரியத்துல கர்த்தர் ஆலோசனை சொல்லணும், அந்த காரியத்துல கர்த்தர் வழி நடத்தணும், அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் போதிக்கணும், அவர் அந்த காரியத்துல ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம ஆவியில வளருவோம். நாளைக்கு கர்த்தர் நம்மள ஊழியக்காரனாக, பிரசங்கியாக எடுத்து பயன்படுத்துவார். அதனால்தான் தேவனிடத்துல ஞானத்தை கேளுங்கன்னு யாக்கோபு சொல்லுது. அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். 1:5 நினைக்கிறேன். 1:5-6 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபுல ஞானத்தை கேளுங்க. நிறைய பேர் ஞானத்தை கேட்காததுனால்தான் ஆவியில வளருவதில்லை. அவருடைய வழி நடத்துதல்ல, ஆலோசனையில, வழிகாட்டுதல்ல அவர்கள் வளருவதில்லை. யாக்கோபு சொல்லுது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், எல்லாருக்கும் நிறைவாக ஞானத்தை கொடுக்கிறார் என்று. அதே நீதிமொழிகள்ல நீங்க வாசிங்கன்னா, ஞானத்தை வா என்று கூப்பிடு, அது எல்லா இடத்திலும் எல்லா தெருக்களிலும் தெரு ஓரங்களிலும் ஞானம் இருக்குது அப்படின்ற நீதிமொழிகள்ல கர்த்தர். கிறிஸ்து இயேசுவே தேவ பலமும் தேவன் ஞானமாய் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவன் உங்களுக்கு ஞானமா இருக்கிறாரா? உங்களுக்கு போதிக்கிறாரா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறாரா? உங்களை வழி நடத்துறாரா? அப்போ நீங்க சரியான பாதையில போறீங்க, நீங்க சரியா ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, நான் சரியா ஜெபிக்கிறேன்னா, எனக்கு ஜெபிக்க தெரியலையே, ஏன்னா ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் அங்கலாய்க்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஞானத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. யாக்கோபு 1 சொல்றபடி, அதே மாதிரி சங்கீதம் 32:8 சொல்றபடி அவருடைய ஆலோசனைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருடைய வழி நடத்துதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருடைய போதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய ஞானத்தை கொடுத்து, தன்னுடைய ஆலோசனையை கொடுத்து, அவர் போதித்து உங்களை அருமையாய் வழி நடத்துகிறத பார்க்க முடியும். அதனால்தான் சங்கீதம் 23:2 நம்ம வாசிக்கிறோம், அவர் உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் ஆண்டையும் நம்மை கொண்டு போய் விடுகிறார் என்று. அவர் நம்மளை வழி நடத்துகிறார். நம்மளுடைய மேய்ப்பன் அவர், அவருடைய ஆடுகள். அவர் அமர்ந்த தண்ணீர் ஆண்டையை கொண்டு போய் விடுகிறார். நம்ம ஆத்மாவை தேற்றுகிறார். 23வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அருமையான சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார், எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார், எனக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்றது தான் தாவீது அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான். முடிக்கல சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. நான் நன்மையும் கிருபையும் தொடரல, அது என்னை தொடருதுன்னு தாவீது சொல்றான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அவன் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஞானத்தை நாடுகிறான், அவருடைய போதனையை நாடுகிறான்,
அவருடைய வழிகாட்டுதலை நாடுகிறான். அவருடைய ஆலோசனையை நாடுகிறதுனால அவன் தைரியமா சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதே எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த சங்கீதத்தை அவன் முடிக்கிறான். அப்போ கர்த்தருடைய ஆலோசனைக்காக ஜெபம் பண்ணுங்க, வழிநடத்துதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் போதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அவர் ஞானத்தை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், புரிதலை கொடுக்கணும். ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு போதிக்கிறவரை அவர் கொடுத்திருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவரை கொடுத்திருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுது. அவர் சகல சத்தியங்களை குறித்தும் அவர் பேசுவார் என்று வேதம் சொல்லுது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்துவார், அவர் வழி நடத்துவார். பாருங்க, சகல சத்தியங்களுக்குள்ளனா அவர் போதித்து வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், அவர் போதிப்பார், அவர் நடத்துவார். அதைத்தான் பெந்தகோஸ்து அன்னைக்கு அவர் அந்த ஆவியை கொடுத்தார், கட்டளையிட்டபடியே ஆவியானவரை அனுப்புனாரு. 120 பேர் மாத்திரம் இல்ல, நாமும் ரட்சிக்கப்பட்ட நாளில ஆவியானவரை முழுமையாய் பெற்றிருக்கோம். இயேசு எப்படி ஆவியானவரை முழுமையாய் பெற்றிருக்கிறாரோ அதே போல நாமளும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆவியானவரை நாம முழுமையாய் பெற்றிருக்கோம். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அவர்கிட்ட ஜெபித்து ஆலோசனை கேட்டு வழி நடத்துதலை பெற்று போதிக்க அனுமதித்து நம்ம ஜெபிப்போம்னா நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்ச காலத்துல உங்க சுக வாழ்வு துளிர்க்கும், உங்க வாழ்க்கை மேன்மை அடையும், உயர்வடையும். அவர் வழி நடத்துதல் எப்பொழுதும் சரியா இருக்கும். அவர் வழி நடத்துதலை பற்றி நம்ம எந்த சந்தேகமும் நம்ம பட வேணாம். ஏசையா ஏசையா 30:21 நீங்க வலதுபுறமும் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகள்ல கேட்கும். அதனால கவலைப்படாதீங்க, நீங்க வழி மாறி போனாலும் கர்த்தர் உங்களை ஆலோசனை சொல்லி உங்களுக்கு போதித்து உங்களுக்கு வழிகாட்டி நடத்துவார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தப்பான வழியில போயிடுவனோ, தப்பான வழியில போறனோ, எப்படி போறேனே எனக்கு தெரியல, திசை தெரியலன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட வேதம் சொல்றபடி ஆலோசனையை கேளுங்க. அவர்கிட்ட அவரை போதிக்க அனுமதிங்க. அவர் வழி நடத்த ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர் சரியான பாதையில உங்களை நடத்துவத, நீங்க சரியான பாதையில போலன்னா அவரே உங்களை திருத்துவார். அவர் உங்களோடு பேசி, இல்லை யாரை கொண்டாவது பேசி, இல்லை வேதாகமத்திலிருந்து பேசி, எப்படியோ உங்களை அவர் திருத்தி சரியான வழியில அவர் உங்களை நடத்துவார். இங்க நம்ம பாக்குறோம், எலியாவை கர்த்தர் ஸ்டெப்பா தான் நடத்துறார், படிப்படியா தான் நடத்துறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில படிகள் இருக்கு. ஒரே நாள்ல நம்ம மேல போய் உச்சத்துல போய் நின்னுறது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக படிகளை ஏறித்தான் நம்ம மேல போகிறோம். ஊழியத்திலையும் அப்படிதான். மத்தேயு மார்க்கு
மார்க் 4:28. எப்படி எனில் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சிய ஒரு விதையோடு அவர் இங்க ஒப்பிடுகிறார். ஒரு விதையை நம்ம போட்டோம்னா மண்ணுல, அது அடுத்த நாளே மரமாயிடாது. இல்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு டக்குன்னு அது மரமாயிடாது. விதைய போட்டோம்னா ஒரு 2 நாள்ல கதிர் வரும், 2 இலை வரும். அதன் பிறகு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் நாள்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைகளை விட ஆரம்பிக்கும், படர ஆரம்பிக்கும், மேல உயர ஆரம்பிக்கும். அப்படியே பெரிய மரமாகும், நாள் பட பிறகு கனி கொடுக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஒரே நாள்ல நம்ம உயரத்தை அடைந்து விட மாட்டோம். படிப்படியாகத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். இதை நம்ம எலியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனா ராஜாவின் முன்னாடி போய் நில்லுன்னு ஒரு படி சொல்றாரு. போய் தைரியமா சொல்லு, 3 வருஷத்துல மழை பெய்யாது, பஞ்சம் வரும்னு தைரியமா சொல்லு அப்படின்றாரு. அவன் போய் சொல்றான். சொன்ன பிறகுதான் அடுத்த வார்த்தை வருது. அவர் 2 வாக்க ஒன்னா சொல்ல. அது அவன் ஆகாப்பு முன்னாடி போய் கர்த்தர் சொன்ன வார்த்தை சொன்ன பிறகுதான் எலியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கெரித் கரையில போய் தங்கியிரு, அங்க உன்னை போஷிக்கவும் பாதுகாக்கவும் இதோ நான் ஒரு காகத்தை அனுப்புறேன், அங்க கெரித் ஆற்றங்கரையில வர தண்ணியை குடிச்சிட்டு அங்கேயே இருன்றாரு. அங்கேயே அவன் குடிச்சிட்டு அங்கேயே தங்கி இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வார்த்தை அவனுக்கு வருது. இப்படிதான் ஸ்டெப்பாக தேவன் நம் இருதயத்துல, நம்முடைய ஆவியில பேசி நம்மளை வழி நடத்துகிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. சாரிபாத்துக்கு போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு எலியாகிட்ட. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு எலியாகிட்ட, ஒரு விதவைக்கு கேட்ட நான் கட்டளை கொடுத்துட்டேன். கட்டளை கொடுக்க போறேன்னு இல்லை, ஏற்கனவே அவள்கிட்ட நான் பேசிட்டேன். நீ சாரிபாத்துக்கு போய் அந்த விதவின் இடத்துல போ, அவள் உன்னை போஷிப்பாள் என்று சொல்லி கர்த்தர் எலியாவுக்கு சொல்றார். எலியாகிட்ட சொல்லிட்டு சாரிபாத் பெண்ணிடம் கர்த்தர் பேசல. முதல்ல சாரிபாத் பெண்ணிடம் கர்த்தர் பேசிட்டு பிறகுதான் எலியா கிட்ட பேசுகிறார் அப்படின்னு இந்த 9வது வசனம் சொல்லுது. அப்படியே அவனும் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணி கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் அங்க சொல்றாரு, ஒரு விதவியிட உன்னை அனுப்புறேன், சாரிபாத்துக்கு போ அப்படின்றாரு. எலியா அந்த விதவையை கண்டுபிடிக்கிறான். கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் இருக்கிறான், அவன் போறான். அப்படி போகாம கெரித் ஆற்றங்கரையிலே அவன் உட்கார்ந்துருப்பானா கண்டிப்பாக அவன் அங்க மரித்திருக்க கூடும். ஏன்னா பஞ்சம் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு, அங்க தண்ணி வரல, ஏன்னா தண்ணி இல்லாம போயிடுச்சு, மழை இல்லை. அதனால கெரித் ஆற்றங்கரையில தண்ணி வராம போயிடுச்சு, அந்த ஊற்று நின்றுடுச்சு. ராஜாவே பஞ்சத்துல ஆயிட்டான். அதனால காகம் அவனுக்கு எலியாவுக்கு ரொட்டியும் கறியும் கொண்டு வந்து கொடுக்க முடியல. ஏன்னா அந்த காகம் ராஜாவோட அரண்மனையில தான் கொண்டு வந்தது. இப்போ ராஜாவே பஞ்சத்துல இருக்கிறான். அப்போ அவன் அங்கேயே எலியா தங்கி இருப்பான் என்று சொன்னா அவன் பஞ்சத்திலே மரித்து இருப்பான். கர்த்தருடைய குரலை கேட்கிறான், சாரிபாத் பெண்ணிடத்துல போ, அந்த ஊர்ல இருக்கிற விதவை பெண்ணிடத்துல போ, அவள் போஷிப்பாள் உன்னை, நான் ஏற்கனவே கட்டளை இட்டுட்டேன் உன்னை போஷிக்கும்படியாக அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு கீழ்ப்படிதான். அதனால்தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது.
நம்ம கீழ்ப்படியும் போது தான் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளால கண்டடைய முடியும். இந்த சாரிபாத் பெண் யாருன்னே கூட இவனுக்கு, இந்த எலியாவுக்கு தெரியாது. கர்த்தர் என்ன போட்டோ அனுப்பிச்சாரு வாட்ஸ்அப்ல? கிடையாது. இல்ல போட்டோ கிட்ட ஏதாவது காட்டினாரா இந்த மாதிரி ஒரு பெண் அப்படின்னு, அங்க இருக்கிறா நீ போய் சந்தி அப்படின்னு சொன்னாரா? இல்ல. சாரிபாத்துல ஒரு விதவைக்கு சொன்ன அப்படின்றார். அப்படி எலியாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று, உன்னிடத்துல வருவாரு, அவரை போஷி என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவட்ட என்று இந்த 9வது வசனம் சொல்லுது. அப்போ அவகிட்டையும் கர்த்தர் வந்து ஒரு படத்தை காமிச்சு, இவர் தான் எலியா தீர்க்கதரிசி. அவ எலியா தீர்க்கதரிசியை பார்த்தே இருக்க மாட்டான். இப்போ போட்டோலாம் காமிக்கல, தீர்க்கதரிசின்னு சொல்லி விட்டாரு. எப்படி இவங்க 2 பேரும் சந்தித்தாங்க பாருங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஸ்மித் விகில்ஸ்வர்த்ன்னு நினைக்கிறேன். அவரு கர்த்தர் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னாராம், நீ ஆஸ்திரேலியால போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அவரு 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவரிடத்துல கர்த்தர் சொன்னாராம், நீ போய் ஆஸ்திரேலியால போய் ஊழியம் செய்ய அப்படின்னாராம். இவருக்கு ஆஸ்திரேலியா போனதே இல்லை. அப்பெல்லாம் கப்பல்ல தான் போகணும். 2-3 மாசம் ஆகும், 3-4 மாசம் கூட ஆகும், சில சமயத்துல 6 மாசம் கூட ஆகும் இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியா போறதுக்கு. கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி அவர் மூட்டையெல்லாம் கட்டிட்டு கப்பல்ல ஏறி கிளம்பி போயிட்டார். அங்க போய் அவர் என்ன செய்ய போறாருன்னே தெரியாது. பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டார். அவர் அங்க ஆஸ்திரேலியால போய் இறங்கி கப்பலை விட்டு இறங்கினாதான். அப்போ ஒருத்தர் வந்தாராம், வந்து நின்று, நீங்க ஸ்மித் விகில்ஸ்வர்த்தா அப்படின்னு கேட்டாராம். ஆமா, நான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் தான், லண்டன்ல இருந்து வந்திருக்கேன், இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னாராம். வாங்க வாங்க, உங்களை வரவேற்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னாராம். என்னடா இது, நம்ம லெட்டர் கூட போடல, யாருக்கும் தெரியாது நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போறோம்னு. எப்படி இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு நம்ம இறங்குற அதே கப்பல்ல அதே நேரத்துல வந்து நின்று நம்மளை வரவேற்று கூட்டுன்னு போறாரு அப்படின்னு கேட்டாராம். எப்படி வந்து என்னை வரவேற்று கூட்டுன்னு போறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், நேற்று நான் ஜெபம் பண்ணியிருந்தேன், ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒருத்தர் வராரு, பிரசங்கி வராரு அப்படின்னு கர்த்தர் ஜெபத்துல சொன்னாரு, நீ போய் அவரை ரிசீவ் பண்ணு, அந்த கப்பல் இந்த டைம்ல வருது, போய் அவரை அழைத்து வந்து அவர் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய அப்படின்னாராம். பாத்தீங்களா, இவர்கிட்டயும் சொல்றாரு, ஸ்மித்து கிட்ட விகில்ஸ்வர்த்திட்டையும் சொல்றாரு, நீ ஆஸ்திரேலியா போன்னு. அவர் இறங்கின பிறகு இறங்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரன்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்மித் விகில்ஸ்வர்த். 2 பேருக்கும் யார் யாருன்னு தெரியாது. கர்த்தர் சொன்னதுனால 2 பேரும் சந்தித்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு நிறைய டைம் தெரியறதில்ல, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்பவுமே கர்த்தருடைய சித்தம் நம்ம நிறைவேறின பிறகுதான் நமக்கு தெரியும், ஓ இது கர்த்தருடைய சித்தம் போல இருக்கு அப்படின்னு. அதை செய்யும் போது நமக்கு தெரிவதே இல்லை. ஏன்னா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை முழுசா நமக்கு வெளிப்படுத்துவதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாகத்தான் வெளிப்படுத்துறாரு. அப்படி ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்ல 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 நாம கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றும் போதுதான் நாம மேல வரும ஒழிய, நம்ம கீழ்ப்படியாம, அவர் சொல்ல ஒரு தடவை சொன்னார்னா அப்படியே இருந்துட்டோம்னா, கீழ்ப்படியாம இருந்துட்டோம்னா 2வது படியை அவர் காமிக்கவே மாட்டார். அதனால்தான் கீழ்ப்படிதல் ரொம்ப 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 கர்த்தருக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ இங்க போய் ஊருக்குள்ள போன பிறகு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ களை பொறுக்கி கொண்டு இருக்கிறா, இவருடைய ஆவியில தெரியுது இவர்கிட்டதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று. இவளுக்கும் தெரியுது தீர்க்கதரிசி இவர் தான் அப்படின்றதும் தெரியுது. கொண்டு வர போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையாலே எனக்கு கொண்டு வா என்றான். முதல் தண்ணியை கொடு அப்படின்னு கேட்டாரு, அடுத்தது அப்பத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, உன்னை பராமரிக்கும்படியாக அந்த விதையின் இடத்துல அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதுனால இவர் தைரியமா கேட்கிறாரு, இந்த தீர்க்கதரிசி எனக்கு அப்பமும் தண்ணியும் கொண்டு வா அப்படின்றார். ஏன் இவர்கிட்ட கர்த்தர் இந்த எலியாவை அனுப்பினார் தெரியுமா? ஏன்னா இவளுக்கு கொடுக்கக்கூடிய மனசு இருக்குது.
அதனால்தான் எலியாவை கர்த்தர் இவளிடத்துல அனுப்புகிறார். நீங்க அதை பின்னாடி வாசிக்கும் போது தெரியும் பாருங்க. இவ கொடுக்கிறவளாக இருக்கிறான். இந்த உலகத்துல முக்காவாசி 99% மக்கள் யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு தான் காத்துட்டு இருப்பாங்க. யாராவது ஏதாவது செய்வாங்களா, இன்னைக்கு யாராவது ஏதாவது தருவாங்களா அப்படின்ற மனநிலையோடு தான் நிறைய பேர் வாழ்கிறார்கள். யாராவது ஏதாவது கொடுத்தா என் வாழ்க்கை மாறும். ஒருவேளை அது எங்க அப்பாவா இருக்கலாம், எங்க அம்மாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரர்களாக இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கிறவர்களாக இருக்கலாம். யார் இடத்துலயாவது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றுவார்கள் என்று அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கிற வாழ்க்கை. இங்க இந்த சாரிபாத் பெண் பாருங்க, அவ மனசு கொடுக்கறதுல கவனமா இருக்குது பெறுறதை விட. இன்னைக்கு நிறைய பேரு பெறுறதுலயே கவனமா இருக்கிறாங்க. யாராவது என் வாழ்க்கையை மாற்றுவாங்களா, ஏதாவது செஞ்சு ஏதாவது கொடுத்து மாற்றுவாங்களா அப்படின்ற, கொடுப்பாங்களான்ற மனநிலையோடையே வாழுறாங்க. அதனால்தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதில்லை, ஜெயம் பெறுவதில்லை, வாழ்க்கையில மேன்மை அடையிறதே கிடையாது. கொடுக்கவே மாட்டாங்க பாருங்க. கொடுக்கிற மனநிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். கொடுக்கிற மனநிலை என்னைக்கு வருகிறதோ அன்னைக்குதான் நம்ம வெற்றிக்குள்ள மனிதர்களாக மாறுவோம். எப்போ கொடுக்கிற எண்ணம் வருதோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கை அபண்டன்ஸாக, அதிகமாக, அதிகத்திலும் அதிகமாக நிரம்பி வழியிற அளவுக்கு மாறும். கொடுக்கிற எண்ணம் நமக்குள்ள வளரணும். அது எப்படின்னா கொடுக்க கொடுக்கத்தான் வரும். நீங்க கொடுத்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு. நாம உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கர்த்தரிடத்திலும் கேட்கிறோம், நம்ம எதிர்பார்ப்பு வைக்கிறோம், மனிதர்களிடத்திலும் எதிர்பார்ப்பு வைக்கிறோம். எங்க யாரு ஏதாவது செய்வாங்களான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கொடுக்கிறவர்களாக மாறல. நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம காரணம் என்ன சொல்றோம் தெரியுங்களா? என்கிட்ட இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன இருக்குது நான் கொடுக்க போறேன், கர்த்தர் கொடுக்கட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. இது கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, அவங்க கொடுக்க போறதும் இல்லை. அதாவது குறைவுல இருக்கும்போது ஜாய்ஸ் மேயர் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு மனுஷன் குறையில இருக்குள்ள $100 கொடுக்கலன்னா அவனுக்கு கோடி டாலர் வந்தாலும் அவன் கோடி கொடுக்க போறது இல்லை. ஆனா அவன் சொல்லுவான், எனக்கு வந்ததுன்னா நான் கொடுக்குறேன் பிரதர், எனக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னா நான் நிறைய கொடுப்பேன் பிரதர். இங்கதான் அவங்களுக்கு தடையே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கொடுக்கிற மனநிலை உருவாகல. அது என்னமோ ஒரு தடவை கொடுக்கறதுனால அது உருவாவது கிடையாது. அது கொடுக்கிற போதுதான் அதை நாம பெறுறோம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியில சரீர அளவுக்கு போடுவார்கள். நம்ம கொடுக்கும் போதுதான் மடியில சரீர அளவுக்கு போடுவார்கள் என்று வேதம் சொல்லுது. சரியான மனநிலையோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறத உங்களால பார்க்க முடியும். இந்த போதனை இன்னைக்கு நம்ம போதனையே அதுதான். நம்ம தேவைகளுக்காக நிறைய ஜெபிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஊழியத்துக்கு கொடுத்துட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த காரியம் எவ்வளவு சீக்கிரமா நடக்கும். நீங்க சாரிபாத் பெண்ணு அவ கொடுக்கிறவளா இருக்கிறா, அப்போ என்னமோ கொடுத்துட்டான்றது இல்ல. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. தண்ணியும் அப்பத்தையும் அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. கர்த்தரும் அந்த பெண்ணிடத்துல அனுப்புறாரு. என்ன மாதிரி சூழ்நிலையில அவ இருக்கிறா பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகள் பொறுக்கி இருக்கிறேன் என்றாள்.
தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சாவறதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த பெண்ணிடத்துல ஒரு போதகரை எக்ஸ்ட்ராவா அனுப்புறார். ஒரு தீர்க்கதரிசியா சாப்பிடும்படியாக, போஷிக்கும்படியாக அவளிடத்துல அனுப்புகிறார். அவகிட்ட அவர் கேட்ட உடனே அவ சொல்றா, இதோ என்கிட்ட ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. அதுக்காக 2 விறகு நான் உடைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறேன் மரத்துல இருந்து. அதை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பாருங்க. யார்கிட்ட கர்த்தர் அனுப்புறாரு பாருங்க, யாரை நம்பி அனுப்புறாரு பாருங்க. நிறைய மாவு இருக்கிற, எண்ணெய் இருக்கிற ஒருத்தர் இடத்துல அனுப்பல கர்த்தர். இதான் சாக போறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவறதுக்கு திட்டம்லாம் போட்டு வச்சு ரெடியாவும் இருக்கிறா. தானும் தன் பிள்ளையும் அந்த ரொட்டி இருக்கிற ரொட்டிய கொஞ்சம் பிடி மாவு இருக்குது, 2 பேரும் சாப்பிட்டு சத்ருவோன்ற முடிவுல இருக்கிற ஒரு பெண் இடத்துல கர்த்தர் அனுப்புறார் பாருங்க. அவளை நம்புறாரு பாருங்க. அவகிட்ட எதுவுமே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சாவறதுக்கு தயாராயிட்டா. அவளிடத்துல கர்த்தர் அனுப்புறாரு. நீங்க நினைக்கலாம் கர்த்தர் என்னிடத்துல கேட்கிறாரா, என்கிட்ட கொடுக்க சொல்றாரா? என்கிட்டயே இல்லையே. பாருங்க இங்க அவ ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறா. ஆனா அவகிட்ட மாவு கொஞ்சம் இருக்கலாம், அவகிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கலாம், ஆனா அவளுக்கு பெரிய மனசு இருக்குது அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கறதுக்கு. அந்த மனசை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் நீங்க தெரிஞ்சீங்க. நீங்க எவ்வளோன்றது இல்ல, நீங்க கொடுக்கறதுலயே உங்க மனசு என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க கொடுக்கறதுலயே கர்த்தரோடு நீங்க எவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க கொடுக்கறத கொண்டே கர்த்தர் உங்களை எவ்வளவு நம்புறாருன்னு தெரியும். கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஊழியத்துக்கு கொடுக்கறதுன்றது இட் இஸ் ஏ சீட், இட் இஸ் ஏ விதை. நிறைய பேர் ஊழியங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம குறைவுபட்டுருவோமோ, நம்ம குறைஞ்சிருவோமோ, நமக்கு இல்லாம போயிடுமோ, நம்ம தேவை சந்திக்கப்படாம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. பென்யன் உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன். பென்யன் நான் தொடக்கத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தப்போ அவருடைய போதனையை தான் நிறைய கேட்டிருக்கேன். அவருடைய வெல்கம் ஹோலி ஸ்பிரிட்ன்ற புத்தகத்தை நான் 25 தடவைக்கு மேல படிச்சிருப்பேன். ஆவியானவரை பற்றி அவர் எழுதினது. அவருடைய நிறைய குரூசைட்லாம் நான் பார்த்துருக்கேன். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியறத சாட்சி சொல்லுவான். எழுந்து நடக்க முடியாதவங்க எழுந்து, நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க பென்யன் அப்படின்னு. இன்னைக்கு கூட இங்க பிரேசிலோ இங்க போயிருக்காரு போன வாரத்துல. அவர் போன இடம்லாம் அற்புதங்கள். நான் போயிருக்கேன் அவருடைய மீட்டிங்க்கு. பாம்பேக்கு நான் போயிருந்தேன். அவருடைய விவிஐபி பாஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு. நான் போயிருந்தேன் அவருடைய இதுல. நான் ஒரு பார்ட்னரா இருந்ததுனால அவங்க எனக்கு அந்த பாஸ் கொடுத்துருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ பெங்களூருக்கு வந்தப்பவும் போயிருந்தேன், இதுக்கு வந்தப்பவும் போயிருந்தேன். நான் பெங்களூருக்கு வந்தப்பவும் சரி, இதுக்கு போன போதும் சரி, அவ்வளோ கூட்டம் இருக்கும். 20 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. நான் கண்ணால பார்த்தேன். கடைசி நாள் அவரால் வர முடியல, அந்த திடலுக்கு வர முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம், டிராஃபிக்லாம் அவ்வளோ இருக்குது. அந்த திடலுக்கு ரொம்ப வெளியே தான் இருக்குது. அவரால் வர முடியல. ஹெலிகாப்டர்ல தான் கொண்டாந்து இறக்குனாங்க அங்க பெங்களூர்ல. ஆமா, அவ்வளோ கூட்டம். ஏன்னா அங்க அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. முன்னாள் பிரதமர் அங்க வந்திருந்தார். அற்புதங்கள் நடந்தப்போ அவரே அப்படி பார்த்தாரு. நடக்க முடியாதாலும் ஒருத்தர் நடக்கிறான் அப்படின்றத அவரு பார்த்தார். புரியுதுங்களா? அவ்வளவு வல்லமையாக அவர் வழியாக கிரியில கர்த்தர் நடத்தினதை நான் நேராவும் பார்த்தேன், டிவியிலும் பார்த்துருக்கிறேன், அவரோட புஸ்தகத்திலையும் நான் நிறைய வாசிச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? அவர் சொல்றாரு, ஒரு முறை தொடக்க காலத்துல சொல்றாரு, டிவி ஊழியத்துக்கு போய் ரொம்ப ரொம்ப செலவாயிடுச்சு, கையில காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை. அவர் சொல்றாரு ரொம்ப கஷ்டம். நான் ஒரு கோயிலுக்கு ஆராதனைக்கு போனேன். அங்க அந்த ஆராதனையில அவங்க காணிக்கை எடுத்தாங்க.
அப்படி எடுக்கும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நீ உன்கிட்ட இருக்கிற பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து காணிக்கையில போடு அப்படின்னாரு. அவர் சொல்றாரு, திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு காருக்கு கேஸ் போடுறதுக்காக நான் வச்சிருந்த காசு அது. வேற காசு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் போட சொல்றாரு, இருக்கிற கொஞ்சத்தையும் போட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாராம் அந்த ஆராதனையில, நல்லா கவனிங்க. அவர் அந்த காசை எடுத்து போட்டுட்டு அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்தாராம். டிவி ஊழியம் செஞ்சதுனால நிறைய கடன் ஆயிடுச்சு. இப்ப எதுவுமே இல்ல. ஆபீஸ்க்கு போனா அங்க ஒரே ஒரு கிளர்க்கு தான் இருந்தாங்களாம். அவர் கூட அசோசியேஷன்ல இருந்தவங்க, டைரக்டர்ஸ், அந்த ஊழியத்துல இருந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்களாம். அவர் சொல்றாரு, ஏன்னா கடன் ஆயிடுச்சு, நம்ம நம்ம கடன் கட்ட வேண்டியதா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்களாம். அங்க கிளர்க்கு மட்டும் இருந்ததுதான். அப்போ அவர் ஆபீஸ் போனா அவங்க மட்டும் உட்கார்ந்தாங்களாம். அவர் சொல்றாரு, நான் ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அங்க காணிக்கை பெட்டியில போட்டு வந்துட்டேன். கர்த்தர் சொன்னார், நான் போட்டேன். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் போட்டேன். அது பேரு சொல்றாரு, அந்த புதன்கிழமை சொல்றாரு, அவருடைய பாக்ஸ் அப்பெல்லாம் போஸ்ட் தானே, 80 86 போஸ்ட் தானே, 86 அப்போ அவருடைய போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு கவர் வந்து விழுந்திருந்ததாம். இந்த கவரை எடுத்து கீழ்ச்சி திறந்து பார்த்தாராம், அதுல செக் இருந்தது. $100 $200 செக் இருந்ததாம் அதுல. அதுல அவங்க எழுதி இருந்தாங்களாம், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, உங்ககிட்ட இந்த காசை கொடுக்க சொல்லி அப்படின்னு எழுதி இருந்ததாம். இப்படியே அந்த வாரம் முழுசா, அந்த மாசம் முழுசா கர்த்தர் நான் ஜெபிக்கும் போது சொன்னாரு, அதனால உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி உலகம் முழுசா இருந்து அனுப்புனாங்களாம். கவனிங்க, அந்த மாசத்திலேயே அவருக்கு இருந்த எல்லா கடனும் அடைந்ததாம். இன்னைக்கு உலகத்திலே ரிச்சஸ்ட் பாஸ்டர் கலிபோர்னியால பீச்சில் வச்சிருக்கிறார் வீட்டை. நாம ஏழ்மைப்படுவதற்கு இல்ல ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? நாம கொடுப்பதில்லை. கொடுக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம குறைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். குறைவு நம்ம கொடுக்கும் போதே குறைவான மனப்பான்மையோடு கூட போதும் இவ்வளவு கொடுத்தா அப்படின்றது தான் நம்ம கொடுக்குறோம். ஆனா கொடுக்கிறவர்ல பாருங்க, ஒரு சர்வே சொல்லுது, 1930 நினைக்கிறேன் உலக டிப்ரெஷன்ல போனது, பொருளாதார நெருக்கடி வந்தது. யார் கையிலயும் காசு இல்லை உலகத்துல, பெரிய பணக்காரன்கிட்ட கூட காசு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு உலகத்துல. அந்த சூழ்நிலையில ஆராய்ச்சி பண்ணாங்களாம், யார்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு. அப்படி ஆராய்ந்து பார்த்த போது ஊழியத்துக்கு கொடுத்தாங்க பாருங்க, அவங்ககிட்ட நிறைய காசு இருந்தது. அவங்க பணக்காரர் இருந்தாங்களாம். அவங்க நல்லா உலகமே வந்து காசே இல்லாம பஞ்சத்துல இருக்குது. ஆனா கொடுக்குறாங்க பாருங்க, கொடுத்தாங்க பாருங்க, விரும்பி கொடுத்தாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பணத்தோட காசோடு செழிப்பாக, எதுவுமே அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்களாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா சொகுசாக வாழ்ந்தாங்க. அதனால கொடுப்பதனால நாம் அதிகம் பெறுவோம் வழிய கொடுக்கிறவங்களா இருக்கணும். நாம கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசம். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம விசுவசிக்கிறோம்னு சொல்றோம், அது ரொம்ப ஈஸி. விசுவாசத்தை கொடுப்பதுல நம்ம காமிக்கும் போதுதான் அதுக்குரிய பலனை நம்ம காண முடியும். இங்க சாரி பார்த்து இந்த விதவை நீங்க பாருங்க, அவளே சொல்றா, கொஞ்சம் ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம் அப்படின்றா. ஆனா இந்த ஊழியக்காரன் முதல்ல எனக்கு கொண்டாந்து கொடு அப்படின்றான். பாருங்க, இது சுயநலமா தெரியுது பாருங்க உலகத்தின் பார்வையில்.
என்னடா இது, அந்த அந்த குடும்பம், அதுவும் அந்த விதவை தான் இருக்கிறா, பையன் இருக்கிறான், புருஷன் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி இவரால இப்படி கேட்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன்னு சொல்றா, அவட்ட போய் கேட்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு இருந்தா எல்லா பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் ஃபிளாஷ் நியூஸா வரும். கிறிஸ்துவ ஊழியக்காரர் ஒருத்தர் பணம் கேட்டாரு, சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெண்ணிட்ட போய் கேட்டாரு. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க, எப்படி கொடுமையா ஊழியம் செய்யறாங்க பாருங்க, காசுக்காக ஊழியம் செய்யறாங்க பாருங்க அப்படின்னு எல்லா நியூஸ்ல, இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் போட்டுருவாங்க அவங்க ஊழியக்காரர். நேரம் எலியா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாருன்னா வாட்ஸ்அப்பு எல்லாத்துலயுமே போட்டிருப்பாங்க. ஆனா இங்க தைரியமா கேட்கிறாரு பாருங்க, ஏன்னா கர்த்தர் சொன்னார், ஒரு வழியா நான் போஷிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். கேட்கிறாரு பாருங்க, நீ என்கிட்ட கொண்டு வந்து பாருங்க, நீ வாசி பாரு. அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையும் பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு சுயநலமா இருக்குது பாருங்க. பார்த்தா உலகப்படி பார்த்தா எவ்வளவு சுயநலமான வார்த்தை பாருங்க. ஆனா இது கர்த்தருடைய வார்த்தை, இதான் கர்த்தருடைய சிஸ்டம். அதை நம்ம ஆவிக்குரிய மக்கள் புரிஞ்சுக்கணும். இது சொல்றாரு பாருங்க, முதல்ல என்கிட்ட கொண்டு வா, முதல் அப்பத்தை பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடு, அதன் பிறகு நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடு அப்படின்றது. நல்லா கவனிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாட்கள் மட்டும் பானையில் மாவு செலவிழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, நீ எனக்கு முதல்ல கொடுத்தினா, உன் பணத்தினால கர்த்தரை ஊழியத்துக்கு கொடுக்கறதுனால நீ கனம் பண்ணுவேனா, கர்த்தர் சொல்றாரு பாருங்க இங்க, உன் பானையில எண்ணெயும் குறையாது மாவும் குறையாது என்று சொல்லுகிறார். அதனால்தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கோ இல்ல காரியங்களுக்கோ உங்களுக்கு போதிக்கிறவங்களுக்கு கொடுப்பது ரொம்ப முக்கியமாகுது. என்னமோ அவங்களுக்கு தேவைப்படுதுன்றது இல்லை. அது நல்லா தெரிஞ்சுங்க. ஏதோ அவங்க காசு தேவைப்படுது, கடன்ல இருக்கிறார் போல இருக்கு, பிள்ளைய படிக்க வைக்கணும் போல இருக்கு, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறார் போல இருக்கு, ஏதோ நம்ம எடுத்து கொடுப்போம் அப்படின்றது அது இல்லை. கர்த்தருக்குன்னு கொடுங்க. அதான் மல்கியால நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறானா இல்லையா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். டெஸ்ட் பண்ணுங்கன்ற. தசம பாகம் 10% கர்த்தர் சொல்றாரு, கொண்டு வந்து கொடுங்க. 10 நான் சம்பாதிக்கிறதுல நான் 10 கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அங்க சொல்றாரு, நீ கொடுத்தீனா வானத்தின் பலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறனா இல்லையா என்று பார். நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேனா இல்லையான்னு பாரு, சோதித்து பாரு, டெஸ்ட் பண்ணு. எங்கேயுமே அப்படி சொன்னதில்லை, என்ன டெஸ்ட் பண்ணுன்னு கர்த்தர் சொன்னதே இல்லை. இந்த காசு விஷயத்துலதான் சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்துட்டு நீ டெஸ்ட் பண்ணு, என்ன டெஸ்ட் பண்ணு அப்படின்றாரு. நம்ம கொடுக்கறத கர்த்தர் பார்க்கிறார். அதை நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா கர்த்தர் நீங்க கொடுப்பதை கவனிக்கிறார். நீங்க என்ன மனநிலையோடு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். என்கிட்ட இல்லை இல்லை கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு சலிச்சுன்னு கொடுக்குறீங்களா, அதை பார்க்கிறாரு. நீங்க கொடுக்கறது மட்டும் இல்ல, நீங்க என்ன மனநிலையோடு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அங்க விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா? வானத்தின் பலகணியை திறப்பன்றார, அப்படி திறப்ப வானத்தின் பலகணியை திறந்து, பால்கனியை திறந்து, அங்க இருக்கிற அங்காடியை திறந்து, வேற திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு நான் கொடுப்பேன்றார.
சோதித்து பாருங்க, கொடுத்து சோதித்து பாருங்க, வருதா இல்லையான்னு பாருங்க அப்படின்ற கர்த்தர். பணக்காரன் ஆகிறதுக்கு வழி, மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கு வழி இதுதான். மல்டி பில்லியனர் ஆகிறதுக்கு வழி இதுதான். கொடுப்பதுதான். அது நம்ம கொடுக்க கொடுக்க கொடுக்கிற மனநிலை வரும். நம்ம கொடுக்காம மனநிலை வரவே வராது. நீ 100 ரூபா கொடுக்காதவங்க நாளைக்கு 1 லட்சம் 1 கோடி கொடுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க பாருங்க, என்ன காசு வரட்டும் பிறகு 1 கோடி ஊழியத்துக்கு கொடுக்குறா அப்படின்வாங்க. 1 கோடி வந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. இல்லாதப்போ கொடுக்கிறவர்கள் கொடுக்கிறவங்க தான் இருக்கிறப்போ கொடுப்பாங்களே ஒழிய, இல்லாதப்போ கொடுக்காதவங்க இருக்கிறப்போ கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியாய் கொடு. வாசிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? அழுதுனே கொடுக்கக்கூடாது. அழுகையோட வச்சாங்க, அந்த கதை இல்லை. இது கொடுக்கிறது என்பது விதைக்கிறது தான். உற்சாகமாய் கொடுக்கிறது. நீங்க நினைக்கலாம் 10 தானே, 10 கொடுக்கணும் பிரதர், 10% பிரதர். எனக்கு இப்பவே கடன்ல இருக்குது, பிரச்சனையில் இருக்குது. இந்த சாரி பார்த்து பெண்ணை எடுத்துங்க, அவளுடைய சூழ்நிலை எடுத்து பாருங்க. எலியா சொன்னதுதான் சொல்றாரு, அப்பம் குறைபடுவதில்லை. இந்த பஞ்சம் நிக்கிற வரைக்கும் உன் கலசத்துல மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது, சாப்பிட்டு திருப்தியா இருப்ப அப்படின்றாரு. கொடுக்கிறவங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். எப்படி கொடுக்கணும்ன்றாரு? உற்சாகமாய் கொடுக்கணும். இயேசு ஆலயத்துக்கு போறாரு, அங்க ஆராதனை முடிச்சுட்டு வெளியே உள்ள நின்று யார்கிட்டயோ பேசின்னு இருக்கிறாரு. ஒரு விதவை தாய் வருகிறா. அவகிட்ட 2 வெள்ளிக்காசு தான் இருக்குது. நம்ம படிச்சுட்டு அவளை நம்ம பெருமையா பேசுறோம். பாருங்க, அவ என்ன செய்யறா? 2 காசு, தன்னிடத்தில் உள்ள 2 காசை எடுத்து போடுறா. வேதம் சொல்லுது, அவர் காசு மற்றவங்களாம் கட்டுக்கட்டா போட்டாங்க. அப்பெல்லாம் இயேசு திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனா அவ 2 காசை போட்டப்போ டங்குன்னு சத்தம் கேக்குது. சத்தத்துக்கு அவர் திரும்பி பார்த்தாரு, இல்ல, தன்னிடம் உள்ளதெல்லாம் அவ போடுறா. தன்னிடம் உள்ளதெல்லாம் போடுறான்னா அவளுக்கு விசுவாசம் இருக்குது. அது அவளுடைய விசுவாசத்தை காட்டுது. அவ கொடுக்கறதின் வழியாக தன்னுடைய விசுவாசத்தை அவ வெளிப்படுத்துறா. நான் 2 காசு தான் இருக்குது, அதை நான் போடுறேன், கண்டிப்பாக கர்த்தர் சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார், வானத்தின் பலகனியை திறப்பண்ணார்ல, திறப்பாருன்ற நம்பிக்கையோடு அவ போடுறா. ஆனா இங்க ஊழியத்துக்குன்னு கொடுக்குறா பாருங்க, அந்த விசுவாசம். வேதம் சொல்லுது, அவ எல்லாரும் கட்டுக்கட்டா போட்டாங்க, ஆனா அவ போட்டப்போ இயேசு திரும்பி பார்த்தார் என்று வேதம் சொல்லுது. ஏன் தெரியுங்களா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கொஞ்சம் போட்டாலும் நல்லா சந்தோஷமா அப்படி இல்லை. தன்னிடம் உள்ளது அத்தனையும் போட்டா. கர்த்தர் கிட்ட அத்தனையும் கேட்கலங்க. உற்சாகமா கொடுங்க. நீங்க கொடுக்கறத உற்சாகமா கொடுங்க. புதிய ஏற்பாட்டுல 10 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா, நான் என்னமோ 10ன்னு நான் நினைச்சிட்டேன் டக்குன்னு. அப்பா நல்ல வேலை இதை சொன்னாரு. 10 தேவையில்லை, நமக்கு பிரியமானதை கொடுன்னு சொல்லிட்டாரு ஒரு போதனையை. நல்லா இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க உற்சாகமாய் 10 இல்லை, உங்களுக்கு எது உற்சாகமா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாருங்க 10% விட அதிகமா கொடுப்பீங்க. கோல்கேட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கோல்கேட்காரு பையில அந்த பேஸ்ட்டை வச்சு பல்பொடியெல்லாம் வச்சு வித்துன்னு இருந்தாரு ரோட்ல. கிறிஸ்தவர் தான். அவரு 10 கொடுக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தருக்கு போற சர்ச்சில் கொடுக்க ஆரம்பிச்சாரு வித்தப்போ. இன்னைக்கு உலகத்துல அவ்வளவு பால் மாலிவ் தெரியும்ல, கோல்கேட் பால் மாலிவ், இந்த கம்பெனி இந்தியாலயும் இருக்குது, வெளிநாட்டுக்காரு, உலகமெங்கும் இருக்குது இன்னைக்கு அந்த கம்பெனி. 10 கொடுத்தாரு. இன்னைக்கு தெரியுங்களா 95% கொடுக்குறாரு. அந்த 5% அவர் வாங்குறாரு பாருங்க, அதுவே அவ்வளவுக்குது அவருக்கு. உற்சாகமாய் கொடுத்தல் என்பது, கொடுப்பது என்பது ஏதோ நம்ம பணத்தை கொடுக்கறது இல்லை, ஏதோ ஊழியக்காரன் பழைக்கிறான்றதுக்காக கொடுக்கறது இல்லை,
சரி பைபிள் சொல்லு கர்த்தர் சொல்றாரு கொடுக்கறது இல்ல, அது இல்ல. அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவை குறிப்பிடுது. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க விசுவாசத்தோட அளவை அது குறிப்பிடுது. நீங்களே கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். நீங்க கொடுக்கறதன் வழியாக உங்க விசுவாசத்தோட அளவு எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவு அது 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 நமக்கு நம்முடைய ஆவியில நல்லா தெரியும். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம், நம்ம எப்படி கொடுக்கிறோம், என்ன மனநிலையில கொடுக்கிறோம் அப்படின்றது அது பின்னாடி விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் பாருங்க என்ன செய்யுதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த பெண்ணு பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் சொல்லிட்டாரு பிரதர், அதனால கொடுத்துட்டால. நம்ம இப்ப போதிக்கும் போது இதைதான் சொல்றோம். ஊழியங்களுக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஏதோ ஊழியக்காரன் நல்லா இருக்கிறதுக்கு இல்ல, கர்த்தர் உங்களுக்காக வானத்தின் பலகனியை தொலை பண்றாரு, வாக்கு கொடுத்திருக்கிறார், மடியில சரீர அளவுக்கு போடுவேன் அப்படின்றாரு. சாதாரணமாய் கொடுத்ததுனால பணக்காரானவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? நீதிமொழிகள் எடுத்து வாசிப்பாரு, ஜெனரஸ் பர்சன். பார்க்கும்போது இங்க நீங்க எடுத்து இன்னும் கொஞ்சம் வாசிப்போம். எலியா 14 சொல்றாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். உலகத்திலே பஞ்சம் வந்துடலாம், ஆனா உனக்கு பஞ்சம் ஏற்படாதுன்ற. ஏன் எலியாவை கர்த்தர் இந்த பெண்ணிட்ட அனுப்புனார் தெரியுங்களா? இவள் கொடுக்கிறவளா இருக்கிறாள். கொடுக்கிறவளா இருக்கிறான்னா விருப்பப்பட்டு சந்தோஷமா கொடுக்கிறவளா இருக்கிறா. அதனால அந்த கொடுக்கிறவள் என்றதை விட அவள் விசுவசிக்கிறவளா இருக்கிறாள். அந்த கொடுத்தல் எதை குறிக்குதுன்னா விசுவாசத்தை கொடுக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்க, நான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், நான் விசுவசிப்பேன் பிரதர், மணிக்கணக்கா காலில இருந்து ராத்திரி வரைக்கும் முட்டிக்கால் போட்டு அழுது புலம்பி ஊன்னு கத்தி கித்தி ஜெபம் பண்ணி விசுவாசத்தை வெளிப்படுத்தினே வருவேன் பிரதர். ஆனா என் பணத்தினால தேவனை கனம் பண்ண மாட்டேன், அதனால விசுவசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய ஆவிக்குரிய மக்கள் இருக்கிறாங்க. அதனாலேயே அவர்கள் வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நிறைய டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. மன அழுத்தத்துக்குள்ள ஏன் போறாங்க? கொடுக்கிற எண்ணம் இல்லை, கொடுக்கிற மனநிலை இல்லை, கொடுக்கறதுனால வர ஆசீர்வாதம் இவங்களுக்கு தெரியுது இல்ல, தாங்கள் கொடுக்கிற அளவை தான் விசுவாசத்தின் அளவை என்றுதான் அவங்களுக்கு தெரியறது இல்லை. புரியுதுங்களா? சொல்றாரு பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசி சொன்னபடி அவள் செய்யறான். இதான் ஏன் அந்த பெண்ணிட்ட கர்த்தர் அனுப்புற. மோசமான சூழ்நிலை, தற்கொலை பண்ணிக்க போறா, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளையோடு சேர்ந்து. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாரு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுகிட்ட கர்த்தர் அனுப்புறாருன்னா கர்த்தரோட நம்பிக்கை என்ன தெரியுமா? அவ கொடுக்கிறவ, அவகிட்ட தீர்க்கதரிசி அனுப்புவோம். கொடுக்கிறவங்கள கர்த்தர் ரொம்ப நம்புவார். அதை நீங்க மறந்துடாதீங்க. அது நீங்களா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் இங்க நின்று போதிக்கிறேன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க ஊழியம் செய்யறாரு அதான் இல்ல, நான் எனக்கு போதிக்கிறவர்களுக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தர் சொல்ற தாராளமா கொடுன்னு என்கிட்ட. இங்க நல்லா கவனிங்க, சொல்றாரு பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவனும் அவன் வீட்டாரும் அதே நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மறுபடியும் மழை வர வரைக்கும் அவர்கள் திருப்தியா சாப்பிடுறாங்க. உலகமெல்லாம் பஞ்சமாகுது, ராஜாவே பஞ்சத்துல இருக்கிறான் அந்த நாட்டுல. அவ்வளவு மோசமான சூழ்நிலை, யாருமே அந்த ஊர்ல சாப்பிட்டது இல்லை. ஆனா இங்க இந்த சாரி பார்த்து பெண்ணும் பையனும் 3 வேளையும் சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஏன்னா அவருடைய பாத்திரத்துல எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. அவர்கள் எடுக்க எடுக்க மாவு வந்துட்டு இருந்தது, எண்ணெயும் குறையாது இருந்தது. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை அவ அந்த பஞ்ச காலத்துல பெற்றாள் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவளுடைய மனசு எப்பொழுதும் கொடுக்கிறதாக இருந்தது. பாருங்க, ஊழியக்காரன் கேட்டு வார்த்தையை சொன்ன போது கொடுத்தான். கொடுத்ததுனால அவளும் அவள் பிள்ளையும் அந்த 3 வருஷமும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க.
அவ அந்த தீர்க்கதரிசியை போஷித்தா பாருங்க. அவட்ட எதுவுமே இல்லை, சாவு போறா அவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தற்கொலை பண்ணின்னு சாவு போறாங்க. அவ 3 ஆண்டும் பஞ்சத்தின் நாட்கள்ல அந்த ஊழியக்காரனை போஷித்தா பாருங்க. கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் அதிசயம். நீங்க மனம் வேற சந்தோஷமா மகிழ்ச்சியா தாளாரமா இந்த ஊழியத்துக்கு நீங்க ஊழியர்களுக்கு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய களஞ்சியத்துல மாவு குறையவே குறையாது. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் குறையவே குறையாது. மினிமம் பேலன்ஸ் கீழே நீங்க போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அதிகத்திலும் மிக அதிகத்திலும் வைப்பார். அது ஊரே பஞ்சமா இருந்தாலும் சரி, உலகத்துல உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் குறைவுல வாழலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்திலும் நன்மைகளிலும் வாழ்வீர்கள். கொடுத்தல் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். இது மட்டும் இல்ல, அவ கொடுக்கிறவன்றதுனால இது மட்டும் நடக்கல. கீழே எடுத்து வாசித்து பாருங்க, மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது கீழே. இதுவே அன்றாடம் ஒரு அற்புதம். ஏன்னா அன்றாடம் அவ அந்த சட்டியில இருந்து மாவு எடுக்கிறான். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். டைம் ஆயிடுச்சு. ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர், நம்ம இங்க வர அருண் பிரதருக்கு நல்லா தெரியும், முருகன் சொல்லிட்டு ஒருத்தர், அவரை ஒரு தடவை என் கூட இருந்த ஒருத்தர், ப்ராஸ்பர் அப்படின்னு ஒருத்தர் குறிச்சிபுரத்தில் இருக்கிறார் இன்னும், அவர் என்னை கூட்டிட்டு போனாரு ஜிப்மருக்கு. அவருக்காக ஜெபம் பண்ண சுகர் 500 தாண்டிடுச்சான் அப்படின்னாங்க என்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு நான் அவரோட கிளம்பி போயிருந்தேன். போன போது தான் எனக்கு தெரிஞ்சது, அவருடைய காலை அப்படியே அரிச்சிருச்சு இந்த சுகர். விரல்லாம் இல்லை, ஒரு விரல் 2 விரல் இல்லை. காலை பார்த்தீங்கன்னா அடியில் அப்படியே குழியா இருக்குது, உள்ள அப்படியே சுகர் அப்படியே அரிச்சு போயிருக்கு. இப்போ என் கூட வந்து அந்த ப்ரொஸ்பர் பிரதர் சொல்றாரு, பிரதர் நான் தான் கொண்டு போய் ஜிப்மர்ல அட்மிட் பண்ணேன். இப்படி அட்மிட் பண்ணக்குள்ள காலை இவரு தேய்ச்சி தான் நடக்கிறாரு. ஏன்னா எல்லாம் அரிச்சு போய் ரத்தமா இருந்தது. அந்த ஜிப்மர் அந்த தரையெல்லாம் அவர் நடந்தார் அப்படி தேய்ச்சி. ஏன்னா அவரால் நடக்க முடியல. அப்படியே கொத்தன்னு இருக்குது. அப்படியே அடியில தோலே இல்லை, அப்படியே சவசவன்னு உள்ளது. அப்படியே தேய்ச்சி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு அம்மா அங்க ஜிப்மர்ல வேலை செய்யறவங்க அப்படியே துணியை எடுத்து அந்த கேரிடோர் ஃபுல்லா தொடச்சினே வந்தாங்க ரத்தத்தை. நான் போய் பாக்குறேன், இவர் காலெல்லாம் அப்படியே அரிச்சு போயிருக்குது உள்ள. நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது இப்படி இருக்கிறாரு? ஆனா அவர் இந்து சகோதரர். நான் அவர்கிட்ட சொன்னேன், இயேசுவோட ரத்தத்தால் என்னை கழுவி சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரு என்கிட்ட சொன்னாரு, அவங்க மனைவி சொல்றாங்க என்கிட்ட, பிரதர் 2 காலையும் எடுத்துடணும்னு சொல்றாங்க பிரதர் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை, அவரால் முடியும். ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் போனேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ ஃபோன் இல்லை என் கையில, இந்த ஃபோன்லாம் இல்லை. அவர்கிட்ட ஃபோன் கிடையாது, என்கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன், செல்போன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஃபோன் இல்லை. சரின்ட்டு பிரதர் சொன்னாரு, நான் போய் பார்க்கணும் பிரதர், ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்ல, மறுபடியும் போய் அவரை தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா அவருக்கு ஆண்டவரை தெரியாது, இந்து சகோதரர். நம்ம போய் ஏதாவது கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு வரலாம், எப்படின்னு தெரியலையே, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல, வாங்க பிரதர் அப்படின்னு. நானும் அவரும் போனோம். போய் பார்த்தா 2 காலை நீட்டு படுத்துனுங்கிறாரு. பார்த்தா காலு அந்த தசை இருக்குது பாருங்க, மேல இருக்கிற அந்த சதை அப்படியே மூடி இருந்தது காலில். கால் நல்லா இருக்குது, அப்படியே சவசவன்னு இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன், ஆண்டவர் எவ்வளவு பெரியது பாருங்க. காலை எடுத்துனாங்க, அரிச்சு போய் இருந்தது, இப்போ சதையோட இருக்கிறாரு. காலெல்லாம் சதையோட இருக்குது, நல்லா அப்படியே ஆறி போய் இருக்குது. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் பாருங்க அந்த இடத்துல, அந்த மனுஷனுக்கு. நான் கர்த்தரை இந்த நேரத்திலயும் நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் வழியா கர்த்தர் அந்த அற்புதத்தை அவர் செஞ்சார் பாருங்க. அப்ப நான் அவங்க மனைவி இடத்துல கேட்டேன். சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க பிரதர், அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாரு, காலெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆகுற மாதிரி தெரியுது, கொஞ்சம் யோசிக்கலாம் காலை எடுக்கிறதுக்கு அப்படின்னாரு.
கொஞ்ச நாள்ல அது நல்லா ஆயிடுச்சு பிரதர், 4-5 நாள்ல நல்லா ஆகி இது பாருங்க சதெல்லாம் வளர்ந்துருச்சு, டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுங்க, அவர்கிட்ட மருந்து வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது. ரொம்ப ஏழையான ஆளு. இன்சுலின் வாங்குறதுக்கு காசு கிடையாது. இன்சுலின் தெரியுது இல்லைங்களா, சக்கரை வியாதிக்கு போடுற ஊசி. அப்பவே நான் சொல்றேன், அந்த இன்சுலின் 250 ரூபா 300 ரூபா இருக்கும். புரியுதுங்களா? அவருக்கு கொடுக்கறதுக்கோ இல்ல வாங்குறதுக்கோ கூடிய சக்தி இல்ல. யாரோ வந்து நம்ம போயிருந்தோம் பாருங்க. அப்போ என் கூட வந்த பிரதரா என்னன்னு தெரியல, யாரோ ஒரு பாட்டில் இன்சுலின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. இந்த மாதிரி போட்டுங்க அப்படின்னு சொல்லி இலவசமா கொடுத்துருக்குறாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. நான் நேரா கண்ணால பார்த்த சாட்சி, சொன்ன சாட்சி இது. அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, பிரதர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார் இன்சுலின். இவருக்கு 500 இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, நான் 2 வாரமா இந்த பாட்டில்ல இருந்து இன்சுலின் எடுத்து எடுத்து போடுறாங்க. இவ்வளவு பெரிய பாட்டில் தான் அது. ஆனா அந்த பாட்டில்ல அந்த இன்சுலின் குறையவே இல்லை அப்படின்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று. கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி அன்பு செய்யறாரு, அவர் நேசிக்கிறதுனால அவனை எப்படி சுகமாக்குறாரு, எவ்வளவு நேசிக்கிறாருன்னு பார்த்தேன். அந்த இன்சுலின் பாட்டில 3-4 வேலை எடுத்து போடுறாங்களாம் நர்ஸ். அதுல நீங்க ஒரு 5-6 வேலை எடுத்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அவருக்குலாம் 500 இருக்குது பாருங்க. 2 வாரம் 3 வாரம்லாம் போட்டாங்களாம் சொல்றாங்க. அப்புறம் போட்டாங்க, அவங்க சொல்றாங்க அதுல குறையவே இல்லை பிரதர். ஏன்னா இங்க பாத்திரத்துல அந்த மாவும் தண்ணி அந்த எண்ணெயும் குறையலன்றாங்களா, அது சொல்றேன் நான் அந்த சாட்சி. பிறகு அவரு ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கிரம் வந்து அவங்க வீட்டுல ஜபம் நடத்த என்னை அழைச்சார். ஒரு கூரை தான் இருந்தது, செவுரு கூட இல்லை. அங்க நம்ம ஜபம் நடத்தணும் பாருங்க. இதுதான் அது நம்முடைய விசுவாசம் நம்ம கொடுத்தல்லையும் இருக்குது. ஊழியத்துல சொல்றாரு பாருங்க, கீழே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீ 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்னு இதெல்லாம் நடந்த பிறகு, நல்லா கவனிங்க, அதாவது பஞ்சம்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ மகன் வியாதியில் விழுந்தான். மகன் அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. செத்துட்டான். தீர்க்கதரிசி வந்து அவளை போஷித்து அந்த மாவு குறையில எண்ணெயும் குறையில, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து பஞ்ச காலத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த பெண்ணோட மகன் இறந்து போகிறான். எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அப்போது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கு என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர்? என் பிள்ளைய சாகடிக்கிறதுக்காக வந்தீங்க? பஞ்ச காலத்துல நாங்க தப்பிச்சோமே, இப்போ இந்த வியாதி வந்து என் பிள்ளைய கொன்னுடுச்சே அப்படின்றான். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் நீ தா என்று சொல்லி அவள் மடியிலே எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் மாடியில அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வெறுவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உணவு மட்டும் கொடுக்கல, தங்கறதுக்கும் இடத்த கொடுத்திருக்கிறா, வீடு கொடுத்திருக்கிறா, வாடகை இல்லாம. ஆசீர்வாதத்தை பாருங்க. அந்த பிள்ளையின் மேல் 3 தர குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தா, இந்த பிள்ளையின் ஆத்மா அவளுக்குள் திரும்ப பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் ஏலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்கு திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்போது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவள் தாயின் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும்
கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிகிறேன் என்றால். மகன் இறந்து போகிறான் அந்த பெண்ணு. ஆனா பாருங்க, கர்த்தர் மறுபடியும் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். தெரியுதுங்களா? கர்த்தருக்கு கொடுப்பதனால நமக்கு காசு பணம் மட்டும் அதிகரிக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணத்துல நமக்கு உதவி வருகிறது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். இந்த பெண்ணு ஊழியக்காரனுக்கு கொடுத்தா கலசம் மட்டும் மாவு குறையாம போல, எண்ணெய் குறையாம போல, அவளுக்கு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்தபோது அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவள் கொடுத்தாள் என்பதை பார்த்து அதை விசுவாசமாக கன்சிடர் பண்ணி கர்த்தர் இந்த பிள்ளைய உயிரோடு எழுப்புறார். பாருங்க, கொடுக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் தேவைப்படும் போது அற்புதங்களை கர்த்தர் நிகழ்த்துகிறார். அது மாத்திரம் இல்ல, கொடுக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம். கேட்ட உடனே பதில் கிடைக்குது. அதனால்தான் கொடுப்பதோட அவசியம் அவ்வளவு முக்கியமானது. கொடுப்பது என்பது அது பணத்தை இல்ல குறிக்கல, அது உங்களுடைய இருதயத்தை குறிக்கிறது. அந்த இருதயத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குது கர்த்தர் மேலன்றது குறிப்பிடுகிறது. நீங்க கொடுக்கும்போது நீங்க கொடுப்பதும் எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதும் அதை கொடுக்கும்போது இருக்கிற மனநிலையும் உங்களுக்கே உங்க விசுவாசத்தின் அளவை அது காட்டுகிறது. இன்னும் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் விசுவாசத்தின் அளவை அதிகரிக்கிறதாகவும் இருக்குது. அதனால்தான் நான் ஒரு விஷயத்த கர்த்தரிடத்துல நான் கற்றுக்கொண்டேன். அது என்னன்னா, எனக்கு தேவைகள் வரும்போது நான் கொடுக்குறேன். தேவைகள் வரும்போது நான் அதுக்குன்னு நிறைய கொடுப்பேன். அதுக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் கொடுக்குறேன். இப்போ கூட 2 காரியத்துக்காக நான் கொடுக்குறேன். எனக்கு பிரசவம் பண்றாங்க பாருங்க. ஏன்னா நான் அவங்க ஊழியத்துல இருக்கிறேன், நீங்க என் ஊழியத்துல இருக்கிறீங்க. ஆனா நான் ஒருத்தரோட ஊழியத்துல இருக்கிறேன், நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு போதிக்கிறாங்க. இந்த எலியா போதித்தபடியே அவங்க எனக்கு போதிக்கிறாங்க. அப்போ என் தேவைகள் அதிகமாகும் போது என் ஜபத்துக்கான பதில்கள் நான் கொடுக்கறத அதிகப்படுத்துறேன், அதிகமா கொடுக்குறேன். நீங்க நினைச்சு அது ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க தான் போடுறீங்க, நான் கொடுக்கல, நான் கொடுக்குறேன். கர்த்தர் கொடுக்க சொன்னார், கொடுக்குறேன். கொடுப்பது ரொம்ப முக்கியம். அது நம்முடைய இருதயத்தை நாம் யார் என்பதை சொல்லுகிறது. 2வது, நம்முடைய இருதயத்தில் நம்ம எவ்வளவு அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிறோம் என்பது சொல்லுங்க. Praise the Lord. God bless you. எல்லாரும் எழுந்து நிற்போம்.